1945 தூத்துக்குடியில ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில தான் சிவ் நாடார் பிறக்கிறாரு. தமிழ் மீடியம் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு கோயம்புத்தூர்ல உள்ள PSG காலேஜ்ல தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறாரு. தன்னுடைய 22வது வயசு வரைக்கும் இவருக்கு பெருசா இங்கிலீஷ் பேசவும் வராது. பட் அடுத்த வருஷமே டெல்லியில இருக்கக்கூடிய DCM கம்பெனில ஒரு எம்ப்ளாயா ஜாயின் பண்ணி தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்றாரு. டெய்லி லஞ்ச் டைம்ல ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடும்போது சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பேசிட்டு மட்டும் இருக்காம அவங்க கூட சேர்ந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணணும்ன்றது தான் இவங்களுடைய கோலா இருந்துச்சு. பட் அதுக்கான பணம் இல்லாம 1975ல டிஜிட்டல் கால்குலேட்டர்ஸ் லான்ச் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு. அதுல இவருக்கு கிடைச்ச 18,700 ரூபாவை ஒரு முதலீடா வச்சு ஒரு சின்ன கேரேஜ்ல தான் இந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. 2 வருஷத்துல ஒரு 8-பிட் மைக்ரோ கம்ப்யூட்டரை ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகப்படுத்துறாங்க. அது இந்தியாவை மட்டும் இல்ல சிங்கப்பூர் மாதிரியான இன்னும் சில நாடுகளையும் திரும்பி பார்க்க வச்சது. அதுக்கப்புறம் பெரிய தொலைநோக்கு பார்வையோட அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாரு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி புது இன்னோவேஷன்ஸ் ஸ்மார்ட்டா கொண்டு வந்ததின் விளைவா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 3 லட்சம் கோடி நெட்வொர்க்கோட HCLன்ற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போயும் மக்களுக்கு நம்ம திரும்ப ஏதாவது கைமாறு செய்யணும்னு முடிவு பண்ணி $1.2 பில்லியன் செலவு செஞ்சு கஷ்டப்படுற 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் தன்னுடைய யூனிவர்சிட்டியில படிக்க வச்சிட்டு இருக்காரு. இவரோட சக்சஸ் ஸ்டோரியில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ட்ரூ சக்சஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வெல்த், இட்ஸ் அபவுட் மேக்கிங் an impact. இன்னொரு தடவை கூட படிங்க, கண்டிப்பா புரியும். அண்ட் இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.